கண்ணாடியில அவளையே பார்த்தா ரசாத்தி. சிவப்பு லிப்ஸ்டிக் போட்டிருந்தா. கண்ணுக்கு மை போட்டு கொஞ்சம் பவுடர் பூசி 16 வயசு பொண்ணு. உலகத்தையே ஜெயிக்க போர் மாதிரி ஒரு சந்தோஷம். ரசாத்தி பஞ்சவர்ணம் சுப்பிட்ட குரல்ல ரசாத்திக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுக்கு மேக்கப்னா கொஞ்சமும் பிடிக்காது. எத்தன் தடா கோபத்தோட ஆரம்பிச்சா பஞ்சவர்ணம். ஆனா அம்மா கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். ரசாத்தி பயந்த மாதிரி சொன்னா. பஞ்சவர்ணன் சின்னதா ஒரு மூச்சு விட்டா. அழகா இருக்க இதெல்லாம் தேவையில்லடா கொஞ்சம் பாசத்தோட சொன்னா. ரசாத்திக்கு அம்மா சொல்லது காதலையே போகல. அவ மேக்கப் உலகத்துல மூழ்கிட்டு இருந்தா. விடு பஞ்சு. இருளாயி பாட்டி உள்ள வந்தா. தலை நிறைய வெள்ள முடி. பஞ்சவர்ணம் பாட்டிய பார்த்தா. அம்மம்மா. ரசாத்தி கொஞ்சம் தைரியத்தோட பாட்டிய பார்த்தா. பாருங்க அம்மம்மாவுக்கே புரியுது அப்படின்னு சொல்லி பாட்டிய சுட்டாலியாக்க பார்த்தா. ஆனா இருளாயி அவளை எதிர்பார்க்காத மாதிரி பேசினா. மேக்கப்னா முகமுடி மாதிரிடா கொஞ்சம் சோகத்தோட சொன்னா பாட்டி. அந்த சோகம் ரசாத்திக்கு புரியல. ரசாத்திக்கு கோபம் வந்துச்சு. பாட்டியும் அம்மாவ மாதிரியே பேசுறாங்க. யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தைரியமா ஃபீல் பண்ணுவேன்னா ரசாத்தி கொஞ்சம் கோபத்தோட சொன்னா. இருளாயி சோகமா சிரிச்சா. உள்ள இருந்துதான் அழுகு வரணும் மெதுவா சொன்னா. ரசாத்தி கண்ண உருட்டினா. இந்த பழைய கதையெல்லாம் கேட்கணுமா? அன்னைக்கு ராத்திரி ரசாத்திக்கு தூக்கமே வர. பாட்டி சொன்ன வார்த்தைகள் காது கிட்ட ஒலிச்சிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி ஒரு கஷ்டமா ஹாப்பீல் பண்றேன்னு யோசிச்சா. அந்த யோசனையை விட்டுட்டு தூங்க போயிட்டா. ஒரு பழைய வெள்ளி பெட்டியை எடுத்தா இருளாயி பாட்டி. அதுல அவங்க நினைவுகள் ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. முதல் தடவை லிப்ஸ்டிக் போட்ட சந்தோஷம், அதுக்கு கொடுத்த தைரியம் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. இளமையில இருளாயி ரொம்ப அழகா இருப்பாங்க. நகை மேக்கப்னு அலங்கரிச்சுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு கசப்பான பாடத்தை கத்துக்க கொடுத்து. அவங்க அழகு தேவையில்லாத கவன தீர்ச்சி கஷ்டத்தை கொடுத்தது. அப்பதான் புரிஞ்சது உண்மையான அழகு எதுன்னு. அடுத்த நாள் ரசாத்தி பாட்டிய ஒரு பழைய பெட்டிய திறந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா. பாட்டி ஒரு பழைய போட்டோவை எடுத்தா. பட்டு புடவையில நகை போட்டு ஒரு அழகான பெண். யார் அம்மம்மா? ரசாத்தி மெதுவா கேட்டா. பாட்டி சிரிச்சா. நான் தான் அப்படின்னு போட்டோ ரசாத்தி கிட்ட கொடுத்தா. ரசாத்தி அசந்து போயிட்டா. பாட்டி அடையாமே தெரியல, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ரசாத்தி சொன்னா. நானும் அப்படித்தான் நினைச்சேன் பாட்டி சோகத்தோட சொன்னா. அப்புறம் அவங்க கஷ்டப்பட்ட கதைய ரசாத்தி கிட்ட சொன்னா. ரசாத்தி கதைய கேட்டு மனசு கனமா பீல் பண்ணா. பாட்டி ஏன் அப்படி பேசினாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுது. அன்னைக்கு ரசாத்தி அழுகுனா என்னன்னு புரிஞ்சுட்டா. மேக்கப்ல இல்ல தைரியத்துல தான் அழுகுன்னு புரிஞ்சுட்டா. மேக்கப் அழிச்சிட்டு ஒரு விடுதலையா பீல் பண்ணா. இனிமே ஒரு பொம்மை மாதிரி இல்லாம் அவளா இருக்க முடி பண்ணா. குறைகள் இருந்தாத ஒலிக்காம் அப்படியே எதுக்கறலதான் உண்மையான அழகு இருக்குன்னு புரிஞ்சிட்டா.